அன்பார்ந்த மாணவ மாணவிகளே வணக்கம். நான் வேதிகாசிரியர் சுரேஷ்குமார். நம்ம 11th கெமிஸ்ட்ரியில் அலகு 5 கார மற்றும் கார மண் உலோகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கார உலோகங்கள்னால் என்ன, கார மண் உலோகங்கள்னால் என்ன அப்படின்னு நம்ம நவீன தனிமரிசை அட்டவணையில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை ஜென்ரலாக நம்ம எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது தொகுதி 1 மற்றும் தொகுதி 2ல் இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள் எஸ் தொகுதி தனிமங்கள்னு இதை சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 2 தொகுதிகளும் சேர்ந்த தனிமங்கள் அதாவது முதல் தொகுதி கார உலோகங்கள்னு சொல்லலாம். இரண்டாவது தொகுதி பார்த்திங்கன்னா கார மண் உலோகங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் இந்த உலோகங்கள் அப்படின்னாலே அதனுடைய தாதுக்கள் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பாறை உப்பு, இது ஒரு தாது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு கிடைக்கிது. ஓகேங்களா? அதாவது சோடியம் குளோரைடு கடல் நீர்லேருந்து கிடைக்கிது. ப்ளஸ் சில குகைகள்லேருந்து, கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில குகைகள்லேருந்து இந்த உப்புக்கள் கிடைக்கிது, பாறை உப்பு. இது NaCl மூலம் அப்படின்னு சொல்லலாம். இதிலேருந்து NaCl நம்ம பிரித்து எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சில்வைட். ஓகேங்களா? இந்த சில்வைட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எதனுடைய மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் தனிமத்தினுடைய மூலம். இது வெங்குளிச்சங்கல்லுன்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு சொல்லுவோம்ல, அந்த கல் மாதிரி டைப்பில் பார்க்குறதுக்கு அந்த வெங்குளிச்சங்கல் மாதிரி இருக்குது. இது இதிலேருந்து பொட்டாசியம் நமக்கு பிரிச்செடுக்கிறோம். அப்போ பொட்டாசியத்தினுடைய மூலம்னா சில்வைட். இது ஸ்போடுமீன். இது லித்தியத்தினுடைய தாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு உலோகங்கள் ஒரு தனிமம்னு பார்த்தாவே அதனுடைய மூலம் முதல்ல என்னென்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதனுடைய பண்புகள் பார்ப்போம், இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள். அப்புறம் தான் அதனுடைய பயன்கள் கடைசியாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பாடத்தை நம்ம பார்க்குறது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காரம் மற்றும் கார மண் உலோகங்களுடைய பண்புகளை பற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமான கொஸ்டின் அதை கேட்பாங்க. லித்தியம் மற்றும் பெர்லித்தினுடைய முரண்பட்ட பண்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்பாங்க. அது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள்லேருந்து லித்தியம் பார்த்திங்கன்னா லித்தியமும் பெர்லியமும் இரண்டாவது தொகுதி தனிமங்கள், கார மண் உலோகங்கள். அது ஏன் அதுலேருந்து மாறுபட்டு இருக்குது இந்த இரண்டாவது தொகுதி மற்ற தனிமங்கள்லேருந்து அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் காரம் மற்றும் கார மண் உலோகங்களுடைய பயன்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது காரம் மற்றும் கார மண் உலோகங்களுடைய சேர்மங்களுடைய பொது பண்புகளை பற்றி பார்க்கலாம். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் கால்சியம் இந்த தனிமங்களுடைய உயிரியல் முக்கியத்துவம், உயிரிகளில் இது எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு, அதாவது CaO, கால்சியம் ஹைட்ராக்சைடுனா CaOH2, ஜிப்சம், பாரிஸ் சாந்து, அதெல்லாம் எப்படி தயாரிக்கலாம், அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 5.1 எஸ் தொகுதி தனிமங்கள் பாடத்துக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இந்த 1வது தொகுதி 2வது தொகுதிக்கு கார உலோகம், கார மண் உலோகம்னு சொன்னால் அதையே எஸ் தொகுதி தனிமம்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த பாடத்தில் நம்ம இந்த தனிமங்களுடைய பயன்கள், பண்புகள், அப்புறம் முக்கியமான சேர்மங்கள், அப்புறம் உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த தனிமங்கள், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது 5.2 கார உலோகங்கள். இந்த பாடம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஈஸியாக புரியும். மற்ற பாடங்களை விட இது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? கொஞ்சம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக புரியும். கார 5.2 கார உலோகங்கள். இந்த கார உலோக சேர்மங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அல்கலி அப்படின்னு பேர் இருக்குது. ஏன் அல்கலிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இந்த கார உலோகங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த தாவர சாம்பலை குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா அல்கலி, ஏஎல் ஒரு ஐஃபன் போட்டு QALIY அல்கலிங்கிற வார்த்தையிலேருந்து அல்கலிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை ALKLIங்கிற இங்கிலீஷ் வார்த்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதாவது கார உலோக சேர்மத்தை குறிக்கக்கூடிய அந்த தாவர சாம்பலுக்கு லத்தீன் மொழியில் அல்கலின்னு பேர் இருந்துச்சு. அதை அல்கலி ALKALIங்கிற இங்கிலீஷ் வார்த்தையில் கொண்டு வந்தாங்க.
இப்போ கார உலோக தொகுதியில் 6 வகையான தனிமங்கள் இருக்குது. ஓகேங்களா? அது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த தனிமங்கள்லாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உலோகங்களாக இருக்கும். அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், அதிகமாக வினைபுரிய திறன் கொண்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ரா பெற்றிருக்குது மந்தவாயு தன்மையோட. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் இழந்தால் எளிதில் வினைபுரியும். அதனால் அது எளிதில் ஒரு எலக்ட்ரான் இழக்கும். அதனால் அதிக வினைபுரியும் திறன் கொண்டதாக இருக்கும் கார உலோகங்கள். அப்புறம் கார உலோகங்களுடைய ஆக்சைடுகள், இப்போ உதாரணத்துக்கு சோடியம்னா சோடியம் ஆக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் உருவாக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாவே இந்த சேர்மங்கள் எல்லாமே காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். சோடியம் ஆக்சைடாக இருந்தாலும் சரி, சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இதே போல் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்களுடைய ஆக்சைடுகள், ஹைட்ராக்சைடுகள் பார்த்திங்கன்னா காரத்தன்மை கொண்டிருக்கும், அதிக காரத்தன்மை கொண்டிருக்கும். ஓகேங்களா? 5.1 கார உலோகங்களின் வளம் மற்றும் அவற்றின் மூலங்கள். இப்போ கார உலோகங்கள் பார்த்திங்கன்னா இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரான்சியங்கிறது கொடுக்கல. ஓகேங்களா? அதுக்கு ஃப்ரான்சியம் வந்து கதிரியக்க தன்மை வாய்ந்தது. அதனுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவாகிறதுனால அதை இந்த இதில் கொடுக்கல. அதுதான் மெயின் ரீசன். அது இப்போ வளம் பார்த்திங்கன்னா புவி பரப்பில் வளம் எவ்வளோ இருக்குன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.0018% லித்தியம் இருக்குது. சோடியம் 2.27, பொட்டாசியம் 1.84, ருபீடியம் 0.0078, சீசியம் 0.0026% இருக்குது. பூமியினுடைய பரப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஒப்புமை வளம் லித்தியம் பார்த்திங்கன்னா 35, சோடியம் 7, பொட்டாசியம் 8, ருபீடியம் 23, சீசியம் 46. இது அதனுடைய ஒப்புமை வளம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கனிம மூலங்கள். லித்தியத்தினுடைய மூலம் அது எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஸ்போடுமீன், LiAlSiO3. சோடியம் பார்த்திங்கன்னா 2.27, ஒப்புமை வளம் 7, பாறை உப்புலேருந்து கிடைக்கிது NaCl, தாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நீர்லேருந்து கிடைக்கும், கடல் நீர்லேருந்து. பொட்டாசியம்னா 1.84, 8, ஒப்புமை வளம் 8, சில்வைட் KCl. ருபீடியம் வந்து பார்த்திங்கன்னா 0.0078, ஒப்புமை வளம் 23, சீசியம் 0.0026, ஒப்புமை வளம் 46. அதாவது இது என்ன முன்னாடியே சொன்னோம், இதுக்கு தனிமங்கள் இல்லை, தனிமங்கள் இல்லைன்னு, இதற்கு தகுந்த தாதுக்கள் இல்லை. அதில் இந்த தாதுக்கள்லேருந்து ருபீடியம், சீசியம் கிடைக்குன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மூலங்கள் இல்லை. அதனால் இந்த 2 தனிமங்களும் லித்தியத்தை பிரித்து எடுக்கும்போது துணைச்சேர்மமாக வருது. அந்த ஸ்பாடுமீன் சொல்லக்கூடிய லித்தியத்தினுடைய தாதுவை நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த ருபீடியம், சீசியம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் பிரித்து எடுக்கும்போது இந்த ஸ்பாடுமீன் தாதுவிலிருந்து நமக்கு லித்தியம் தன்னுடைய மூலத்திலேருந்து பிரித்து எடுக்கும்போது ருபீடியம், சீசியம் நமக்கு கிடைக்கும். படம் 5.1 கார உலோகங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இதில் இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் பார்த்திங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் மண்ணெண்ணெயில் தான் சேமித்து வச்சுருப்பாங்க. நம்ம பொதுவாக பார்த்துருப்போம், நீரில் வச்சுருப்போம் தீப்பிடிக்காமல் இருக்கணும்னா. ஆனால் இந்த தனிமங்கள் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் தீப்பிடிக்காமல் இருக்கணும்னா தண்ணியில் வச்சா தீப்பிடிச்சிடும், தண்ணியோட அதிகமாக வினைபுரிக்கும். அதுவே மண்ணெண்ணெயில் வச்சோம்னா வினைபுரியாது. அதனால் கெரசின் பாட்டில் தான், மண்ணெண்ணெய் பாத்திரத்தில் தான் சேமித்து வைப்பாங்க இதை. ஓகேங்களா? இதில் இந்த சோடியம்ங்கிறது ரொம்ப ஃபெமிலியரானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. எம்எஸ்சி லேப்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் பாட்டிலில் இந்த சோடியத்தை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம சோதனை செய்யும்போது அதை சின்ன சின்னதாக பிட்டாக போட்டிருப்பாங்க. சின்ன பீங்கான் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்து நம்ம சோதனை செஞ்சுக்கலாம். தண்ணி துளி போட்டாலும்
தீப்பிடிச்சி எரியும். அதனால தான் அது மண்ணெண்ணெயில் வச்சுருக்காங்க. மண்ணெண்ணெயில் வச்சுருக்கும் போது இது ஒன்றும் ஆகிறதில்ல. அடுத்தது கார உலோகங்களின் பொது பண்புகள். கார உலோகங்கள் பார்த்திங்கன்னா முன்னே பார்த்தோம். உலோகங்கள்னு சொல்லி பார்த்தோம். அதிக வினைத்திறன் இருக்கும், மிருதுவாக இருக்கும். இவற்றினுடைய சேர்மங்கள் மட்டுமே, இவற்றின் சேர்மங்கள் எப்படின்னா இயற்கையில் மட்டும்தான் கிடைக்குது. அதாவது தனித்த நிலையில் கிடைக்கிறதில்ல. லித்தியம் தனித்த தனிமமாகவும் சோடியம் தனித்த தனிமமாகவும் கிடைக்கிறதில்ல. சேர்ம நிலையில் தான் கிடைக்குது. பிடிஎஸ் சிசிஎம் பார்த்திங்கன்னா குறைவான அளவில் கார உலோக தாதுவோட, அதாவது ஸ்பாரிமினோடு சேர்ந்து கிடைக்குது. ஃப்ரான்சியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் பெருசாக கொடுக்கல. காரணம் என்னென்னா இது நிலைப்புத்தன்மை அற்றது. இயற்கையில் குறைந்த அளவில் தான், அதை குறிப்பிடத்தகுந்த அளவில் காணப்படலை. ஓகேங்களா? மிக குறைந்த அளவில் கிடைக்குது. இது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கதிரியக்க தன்மை கொண்டது. கதிரியக்கம்னா ஆல்ஃபா துகள்கள், காமா துகள்கள், இந்த மாதிரி பீட்டா துகள்களை வெளியிடும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறதுனால இதை கதிரியக்க தன்மைன்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய பல்வேறு ஐசோடோப்புகளில் ஒரு ஐசோடோப்பினுடைய அரைவாழ் காலம் வந்து பார்த்திங்கன்னா 21 நிமிஷம் மட்டும்தான் அது நிலையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்துங்க, ஃப்ரான்சியம் அப்படிங்கிறது குறைவான நிலைப்புத்தன்மை கொண்ட தனிமம். அதனால தான் இது இயற்கையில் குறிப்பிடத்தகுந்த அளவில் இது காணப்படலை. அடுத்தது எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ கார உலோகங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிமம், குறியீடு, அணியன், எலக்ட்ரான் அமைப்பு. லித்தியங்கிற தனிமத்துக்கு பார்த்திங்கன்னா குறியீடு Li, அணியன் பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரான் அமைப்பு. ஹீலியம் 2s1 இருக்குது. ஹீலியங்கிறது 1s2 குறிக்கும். அப்போ இதனுடைய லித்தியத்தினுடைய முழுமையான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா 1s2 2s1. ஹீலியத்துக்கு 1s2ங்கிறதுனால ஹீலியத்துக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு, அதாவது லித்தியத்தினுடைய அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்தவாயு எதுனா ஹீலியம். அதனால் ஹீலியத்தை போட்டு 2s1 போடுவோம். சோடியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் Na, அணியன் 11, Ne 3s1. பொட்டாசியத்துக்கு 19 K. பொட்டாசியம் மட்டும் பார்த்திங்கன்னா கேலியம் அப்படிங்கிற பேர்லேருந்து வந்திருக்கும், லத்தீன் நேமு. அதனால் கேலியம்னா அந்த கேலியம்ங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து குறியீடை பயன்படுத்திட்டாங்க, கேன்னு போட்டாங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சோடியம்னா S1 இருக்கும். இங்கிலீஷில் சோடியம்னா SODAUMனு எழுதுவோம், ஆனால் NAன்னு இருக்குது. நேட்ரியம்னு பேர். நேட்ரியங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து Na கொண்டு வந்துட்டாங்க. லித்தியத்துக்கு லித்தியம்னே தான் வரும், LITHIUM. பெரும்பாலும் தனிமங்களுடைய குறியீடு அப்புறம் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து இருக்கும். ஒரு சில தனிமங்களுக்கு லத்தீன் வார்த்தையிலேருந்து இருக்கும். ருபீடியம் RB, சிசிஎம் CS, ஃப்ரான்சியம் FR. இந்த தொகுதியில் அதிக அணியன் கொண்ட தனிமம் வந்து ஃப்ரான்சியம் 87. மிக குறைவான கொண்டது வந்து லித்தியம். இப்போ எலக்ட்ரான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே S1 முடியுது பாருங்கள். 2s1 இரண்டாவது வரிசையில் லித்தியம் இருக்குது, முதல் தனிமம். சோடியம்னா 3s1 மூன்றாவது வரிசையில் முதல் தனிமமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதனுடைய எல்லாமே S1 முடியறதுனால கார உலோகங்களுடைய பொதுவான வெளிக்கூட்டு எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா NS1. பொதுவான வெளிக்கூட்டுன்னு சொல்லலாம், பொதுவான இணைதன் கூட்டுன்னு சொல்லலாம். என்னங்கிறது வரிசை என்ன குறிக்கும். அப்போ NS1 சொல்கிறாங்க. இங்கே 2s1 போடுறோம். 2ங்கிறது வரிசை, இரண்டாவது வரிசையை குறிக்கும் லித்தியத்துக்கு. சோடியத்துக்கு பார்த்திங்கன்னா மூன்றாவது வரிசையை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பொதுவான ஆக்சிஜனேட் நிலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார உலோகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக நேர்மின்தன்மை கொண்டவையாக இருக்குது. ஓகேங்களா? ஏன் அதிக நேர்மின்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு லித்தியம் இருக்குது, அணு இருக்குதுன்னா அந்த லித்தியம் அணுவானது அணியன் 3 அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானை இழந்தால் அந்த 2s1ங்கிற ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஹீலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுடும். மந்தவாயுனுடைய எலக்ட்ரான் அமைப்பு அங்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் ஒற்றை மின்சுமையுடைய ஒரு எலக்ட்ரானை இழந்து ஒற்றை மின்சுமையுடைய நேர்மின் அயனிகளை இந்த கார உலோகங்கள் உருவாக்கும்.
நேர்மின் அயனிகள்னால் M+மா. M ஒரு ப்ளஸ் இருக்குதுன்னா ஒற்றை நேர் அயனின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கார உலோகங்களுக்கு மாறுபடு இணைதிறன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரே ஒரு இணைதிறன் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் +1ங்கிற ஆக்சிஜனேற்ற நிலை மட்டும் தான் இருக்குது. அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரானை இழக்கும். அப்போ இணைதிறன் 1. அணு மற்றும் அயனியாரங்கள்னு பார்த்தோம்னா வரிசையில் பார்த்தோம்னா கார உலோகங்கள் முதல் தனிமமாக இருக்குது. ஒவ்வொரு வரிசையிலையும் கார உலோகங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. இரண்டாவது வரிசையில் பார்த்திங்கன்னா லித்தியம், மூன்றாவது வரிசையில் சோடியம், நான்காவது வரிசையில் பொட்டாசியம், அஞ்சாவது வரிசையில் ருபீடியம். அந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையிலையும் கார உலோகங்கள் வந்து முதல் தனிமம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா அணு ஆரம் வந்து அதிகபட்சமாக இருக்கும், அயனியாரமும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு வரிசையிலையும் பார்த்துருக்கோம். முதல் தனிமத்துக்கு உள்ள அணு ஆரம் அயனியாரத்தை விட வரிசையில் இடமிருந்து வலமாக போகும்போது 18ஆம் தொகுதி நோக்கி போகும்போது அணு ஆரம் அயனியாரம் அதிகமாக இருக்கும். அதாவது நோக்கி போகும்போது குறையும். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குன்னா முதல் தனிமமான கார உலோகங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது போகும்போது கார மண் உலோகங்களுக்கு இதை விட குறையும். 3வது தொகுதிக்கு இதை விட குறையும். 18ஆம் தொகுதி போகும்போது அணு ஆரம் அயனியாரம் ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். ஆனால் தொகுதின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் எதிராக இருக்கும். மேலேருந்து தொகுதியில் மேலேருந்து கீழே போகும்போது அந்த இணைதிற கூட்டுக்கும் அணுக்கருவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உட்கூடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஓகேங்களா? அதாவது இணைதிற கூடு வந்து அடுத்தடுத்த கூட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தனியுமாக தொகுதியில் போகும் பொழுது அப்போ பார்த்திங்கன்னா அணு ஆரம் அதிகரிக்குது. இதே போலவே இந்த ஒற்றை இணைதன் கொண்ட அயனிகள்னு சொன்ன நேர் அயனின்னு பார்த்தோம்னா அதுவும் வரிசையில் இடமிருந்து வலமாக போகும்போது அணு ஆரம் குறைஞ்சிட்டு போகும். அது கார உலோகங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கார உலோகங்களுடைய ஒற்றை நேர்மின் சுமையுடைய அயனியினுடைய உருவளவானது அதனுடைய மூல அணுவை காட்டிலும் அதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு லித்தியம்னா லித்தியத்துக்கும் லித்தியம் ப்ளஸ் இந்த இரண்டு வகைக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா லித்தியத்தில் அணு ஆரம் அதிகமாக இருக்கும். லித்தியம் ப்ளஸுங்கும் போது ஒரு எலக்ட்ரானை இழந்துடுது. அப்போ மைய உட்கருவிலிருந்து எலக்ட்ரான் உள்ள வெளியேற்ற பாதை வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு எலக்ட்ரான் இழந்ததுனால அயனியினுடைய ஆரம் கம்மியாக இருக்கும், அணுவினுடைய ஆரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அட்டவணை 5.3 கார உலோகங்களுடைய இயற்பியல் பண்புகள் பார்த்திங்கன்னா இந்த 5 தனிமங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் கொடுத்துட்டாங்க. ஃப்ரான்சியம் கொடுக்கல. இதனுடைய இயற்பியல் பண்புகள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அணு ஆரம் அல்லது உலோகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியத்துக்கு 1.52, சோடியத்துக்கு 1.86, பொட்டாசியத்துக்கு 2.27. தொகுதியில் மேலேருந்து கீழே சீசியம் லித்தியத்திலேருந்து சீசியம் வரைக்கும் வரும்போது அணு ஆரம் அதிகரிக்குதுன்னு பார்த்தோம். காரணம் உட்கூடுகள் அதிகரிக்குது. அதனால் அயனியாரம் பார்த்தோம்னா அணு ஆரத்தை கம்பேர் பண்ணும்போது அயனியாரம் பாருங்கள். லித்தியத்தினுடைய அணு ஆரம் 1.52, அயனியாரம் 0.76. சோடியத்துக்கு பாருங்கள், சோடியத்தினுடைய அணு ஆரம் 1.86, அயனியாரம் 1.02. அப்போ ஒரு தனிமத்தினுடைய அணு ஆரத்தை ஒப்பிடும் பொழுது அயனியாரம் குறைந்த அளவில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே தொகுதியில் மேலேருந்து கீழே போகும்போது பாருங்கள், லித்தியத்திலிருந்து சீசியம் வரும் பொழுது அதனுடைய அணு ஆரம் அப்புறம் அயனியாரம் இரண்டுமே அதிகரிக்குது. அப்புறம் உருகுநிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. 181 லித்தியத்துக்கு, சோடியத்துக்கு 98, ருபீடியத்துக்கு 63, பொட்டாசியத்துக்கு 63, ருபீடியத்துக்கு 152. ஒரு நிலை லித்தியம் கரெக்டாக சொல்லிட்டேன். சோடியம் 98, பொட்டாசியம் 63, ருபீடியம் 39. அடுத்து பார்த்திங்கன்னா சீசியத்துக்கு உருகுநிலை 28.5 டிகிரி செல்சியஸ். கொதிநிலைன்னு பார்த்தோம்னா லித்தியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுலேயும் 1347 டிகிரி செல்சியஸ். கொதிநிலையே டிகிரி செல்சியஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வர வர குறைஞ்சிட்டே வந்து 705ன்னு வருது சீசியத்துக்கு. ஓகேங்களா? அடுத்தது முதல் அயனியாக்க மாற்றல்.
முதல் அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா, ஒரு அணு இருக்குன்னா வாயு நிலையில் உள்ள நடுநிலையில் உள்ள ஒரு தனித்த அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை இணையர் எலக்ட்ரானை நீக்குவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் முதல் அயனியாக்கும் ஆற்றல். லித்தியம் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம நீக்குவதற்கு, ஒரு மோல் லித்தியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்குவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா 520.2 கிலோஜூல். சோடியத்துக்கு பார்த்திங்கன்னா 495.8, பொட்டாசியத்துக்கு 418.8, ருபீடியத்துக்கு 403, சீசியத்துக்கு 375.7. ஸோ முதலாம் அயனியாக்கல் பார்த்தீங்கன்னா தொகுதியில் மேலேருந்து கீழே வச்சல குறையுது. அடுத்தது எலக்ட்ரான் கவர் தன்மை. இது பாலிங் அளவீட்டில் சொல்கிறாங்க. லித்தியத்துக்கு 1, சோடியத்துக்கு 0.9, பொட்டாசியத்துக்கு 0.8, ருபீடியத்துக்கு 0.8, சீசியத்துக்கு மட்டும் 0.7 குறைஞ்சிட்டே வருது. இது ஹைட்ரஜனோட குறைவாக இருக்குது. ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை பார்த்திங்கன்னா 2.1, அதை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 1 கீழே இருக்குது. ஓகேங்களா, 1 கீழே இருக்கிறதுனால இது மிக குறைந்த எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். அடர்த்தி பார்த்திங்கன்னா லித்தியத்தை விட லித்தியத்துக்கு 0.5, பொட்டாசியத்துக்கு சோடியத்துக்கு 0.97, பொட்டாசியத்துக்கு 0.86, ருபீடியத்துக்கு 1.53, சீசியத்துக்கு 1.90. இப்போ அடர்த்தியும் தொகுதியில் மேலேருந்து கீழே வர அணு எண் அதிகரிக்க அடர்த்தியும் அதிகரிக்குது. ஓகேங்களா, அதாவது உருவல் அதிகரிக்க அடர்த்தியும் அதிகரிக்குது. M+/Mக்கான திட்ட மின்னழுத்தம் E0 மதிப்புமாக வோல்டாமீட்டரில் குறிப்பினால் V அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து -3.04 லித்தியத்துக்கு, சோடியம் வந்து -2.71, பொட்டாசியம் -2.92, ருபீடியம் -2.93, சீசியமும் -2.93. ருபீடியம் சீசியம் ரெண்டுக்கும் ஒரே திட்ட மின்னழுத்தம். அதாவது இதனுடைய நேர அயனியை இதனுடைய உலோக அணுவால் வகுத்தோம்னா அதனுடைய திட்ட மின்னழுத்தம் பார்க்கும்போது M+/Mன்னு பார்ப்போம். இப்போ இது பார்க்கும்பொழுது -3.04 வருது. அடுத்து நீரேற்ற என்தால்பி. லித்தியத்துக்கு -6, சோடியத்துக்கு -406, பொட்டாசியத்துக்கு -330, ருபீடியத்துக்கு -310, சீசியத்துக்கு -276. இப்போ நீரேற்ற என்தால்பி லித்தியத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. தொகுதியில் மேலேருந்து கீழே வர குறையுது. அயனியாக்கும் என்தால்பி என்ன தான் பார்த்தோம். ஒவ்வொரு வரிசையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரிசையிலையும் முதல் தனிமமாக இருக்கிறது கார உலோகங்கள் தான். கார உலோகங்களுடைய உருவளவு அதிகம்னு தெரியும். அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஒற்றை நேர்மின்சுமையுடைய அயனியாக மாறும். எதுக்காக அப்படி மாறுது அப்படின்னா, அந்த தனிமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மந்தவாயினுடைய எலக்ட்ரானை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின்சுமையுடைய அயனியாக மாறுது. அதனால் குறைந்த அயனியாக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும். ஆனால் தொகுதியில் மேலேருந்து கீழே போகும்போது என்னாகும் அப்படின்னா, உட்கூடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அணுக்கருவுக்கும் வெளியூட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையில் திரைமறை விளைவு ஸ்க்ரீன் எஃபெக்ட் அதிகரிக்கும். அப்போ தொகுதியில் மேலேருந்து கீழே செல்ல அயனியாக்கும் என்தால்பி என்ன ஆகுது அப்படின்னா குறையும். ஓகேங்களா, கார உலோகங்களுடைய இரண்டாம் அயனியாக்கும் என்தால்பி மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா முதல் அயனியாக்கும் என்தால்பி மதிப்போடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கார உலோகங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான் நார்மலாக அணுவாக இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் இழந்து ஒற்றை இணைதன் கொண்ட நேர்மின் அயனியாக மாறும்போது மந்தவாயுக்களுடைய எலக்ட்ரானை பெறும். அதுக்காக நிலையான எலக்ட்ரானை பெறுவதற்காக இந்த மாதிரி எளிதில் எலக்ட்ரான் இழக்கிறதுனால குறைந்த அயனியாக்கும் ஆற்றல் இருக்கும் முதல் அயனியாக்கும் ஆற்றல். ஆனால் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் அப்படி கிடையாது. அது ஏற்கனவே ஒரு எலக்ட்ரானை இழந்த ஒரு ஒற்றை நேர்மின்சுமையுடைய அயனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கணும். அது சாதாரணமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஒற்றை எலக்ட்ரானுடைய
அந்த நேர்மின்சு மீடியா அமைப்பு இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மந்தவாயினுடைய நிலையான எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்கனால அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால் அதிகப்படியான அயனியாக்கும் ஆற்றல் நம்ம கொடுக்கணும். அதிகப்படியான ஆற்றல் கொடுத்தா தான் அது மேலும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ நம்ம இணையக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீரேற்று என்தால்பி. இதில் லித்தியம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா மற்ற அந்த தொகுதி 1ல் இருக்கக்கூடிய மற்ற உலோக உப்போட அதிக அளவில் கரையும். LiClO4னா லித்தியம் பெர்குளோரேட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பெர்குளோரேட்டு, பொட்டாசியம் பெர்குளோரேட்டு, ருபீடியம் பெர்குளோரேட்டு. அதை விட ருபீடியம் பெர்குளோரேட் ஆகியவற்றை விட பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் 12 மடங்கு அதிகமாக கிடைக்கும். சரி, லித்தியம் பெர்குளோரேட் வந்து சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் ஆகிய பெர்குளோரேட்டை விட 12 மடங்கு அதிகமாக வேகமாக கிடைக்கும். ஆனால் அதே போல் இந்த CsClO4னுடைய கரைதிறன் வந்து லித்தியம் பெர்குளோரேட்டினுடைய கரைதிறனை விட சீசியம் பெர்குளோரேட்டின் கரைதிறன் லித்தியம் பெர்குளோரேட்டின் கரைதிறனை விட 10⁻³ மடங்கு கம்மியாக இருக்கும். அப்படின்னா பார்த்துங்க. அப்போ லித்தியம் பெர்குளோரேட்டினுடைய கரைதிறன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை ஒப்பிடும்போது, சீசியத்தை ஒப்பிடும்போது. லித்தியம் உப்பினுடைய அதிக கரைதிறனுக்கு காரணம் அது ஏன் அதிகமாக கரையுது அப்படின்னா உருவளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? உருவளவு சின்னதாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக நீரேற்றம் அடைஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியத்தினோட உருவளவு சின்னதுலேருந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. சீசியத்துக்கு நீரேற்று என்தால்பி பார்த்திங்கன்னா -519. அட்டவணை 5.3க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இங்கே லித்தியம் -519 போட்டிருப்பாங்க, இங்கே வரும் பொழுது -506 இருக்குது. ஸோ இது ரொம்ப ரஃபாக தெரிஞ்சிங்க. இதெல்லாம் எந்த வேல்யூவும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சிங்க. சோடியத்துக்கு -406, பொட்டாசியம் ப்ளஸுக்கு 322, எல்லாமே மைனஸில் தான். ருபீடியம் ப்ளஸுக்கு -293, சிசிஎம் ப்ளஸுக்கு -264. நீரேற்று என்தால்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலகு கிலோஜூல் பர் மோல். ஒரு மோல் லித்தியத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு ஒரு மோல் லித்தியத்தை வந்து நீரேற்று அடை செய்யும் பொழுது -519 கிலோஜூல் ஆற்றல் வெளியிடப்படுது. மைனஸில் இருக்கிறதுனால வெப்பம் உமிழ்வினை. ஓகேங்களா? வெப்பத்தின் வினை உமிழுது. இது வந்து படம் 5.2 கார உலகங்களுடைய நீரேற்று என்தால்பி. அடுத்தது எலக்ட்ரான் கவர் தன்மை. இப்போ எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை, அயனியாக்கும் ஆற்றல் மூணுமே தொகுதியிலையும் வரிசையிலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். வரிசையில் இடமிருந்து வலமாக போகும்போது இந்த மூணுமே அதிகரிக்கும். இது தொகுதியில் வரும்போது குறைவான மதிப்பை பெற்றிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற தனிமங்களோட வினைபுரியும் போது வழக்கமாக அயனி சேர்மத்தை தான் உருவாகுது. இப்போ லித்தியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு இந்த மாதிரி தனிமங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மற்ற சேர்மங்களோட இணையும்போது பெரும்பாலும் அயனி சேர்மங்களை தரும். அயனி சேர்மங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தனது சோடியம் குளோரைடு இருக்குன்னா சோடியம் தன்னிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வந்து நியான போல மாறும். குளோரின் வந்து மேற்கொண்டு ஒரு எலக்ட்ரானை பெற்று ஆர்கானை போல மாறும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரானை வந்து பரிமாறிக்குது, பங்கீடில் பரிமாறிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் அயனி சேர்மம்னு பேர். அடுத்தது சுடர் நிறம் மற்றும் நிறமாலை. இப்போ கார உலோக உப்புக்களை வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைக்கணும்னா
அது சொட்டு சொட்டாக விட்டு அதை ஈரமாக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை பிளாட்டினா கம்பியில் ஒரு முனையில் தடவி புன்சன் சுடரில் ஒளிமிகா பகுதியில் வெப்பப்படுத்தும் போது நிறத்தை தரும். ஓகேங்களா. இதே தனித்துவமிக்க நிறச்சுடர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகையான கலர் இருக்கும். இது நம்ம 11th 12th லேப்லேயே செய்வோம். கனிம வேதியியலில் செய்யும் பொழுது உப்பை கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு உப்பை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அதை அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஒரு கண்ணாடி தட்டில் எடுத்துக்கிட்டு அந்த உப்பை அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசை மாதிரி பண்ணி எரிஞ்ச தீக்குச்சி இருக்குல்ல, அதையே நம்ம பயன்படுத்தலாம். பிளாட்டின கம்பி ரேட் அதிகமாக இருக்கும், அதை பயன்படுத்த போகிறதில்ல. லேபில் அது இருக்காது. எரிஞ்ச தீக்குச்சியினுடைய எரிஞ்ச முனைப்பகுதி இருக்குல்ல, அந்த நெருப்பு எரிஞ்சிட்ட பிறகு பிளாக் கலரில் இருக்கும். அந்த குச்சியினுடைய முனையில் இந்த பேஸ்ட்டை தடவி அந்த சுடர்னுடைய ஒளிமிகா பகுதியில் வச்சோம் அப்படின்னா நான் லூமினஸ் பார்ட் அப்படிம்பாங்க. சுடர்னுடைய ஓரப்பகுதியில் வைக்கும்போது நிறத்தை தரும். ஓகேங்களா. சுடரின் நிறம் மற்றும் நீளங்கள், அலை நீளங்கள் 5.4. இப்போ லித்தியங்கிற தனிமம் இந்த லித்தியங்கிற தனிமம் பார்த்தீங்க அப்படின்னா கிரீம்சன் சிவப்பு நிறத்தை தரும். அலை நீளம் 670.8. லித்தியங்கிறது பாருங்கள் ரெட் கலர் மாதிரி இருக்குதுங்களா, கிரீம்சன் சிவப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதனுடைய அலைநீளம் பார்த்திங்கன்னா 670.8 நேனோமீட்டர். சோடியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலரு. பொட்டாசியத்துக்கு பார்த்திங்கன்னா லைலாக், அதாவது ஊதா நிறம். ஓகேங்களா. சரி, ஏன் இந்த கார உலோக உப்புகள் சுடரில் நிறத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுடரில் காமிக்கும் போது அதனுடைய நிறம் என்னாகும் அப்படின்னா, சரி நம்ம இது இன்னும் முழுசாக பார்க்கலாம். ருபீடியம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலந்த ஊதாவாக இருக்கும். சீசியம் நீலம் கலந்ததாக இருக்கும். இதனோட அலை நீளங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த கலர் வேணால் 1 மார்க்கில் எதாவது கேட்டாலும் கேட்கலாம். இதை கொஞ்சம் பார்த்துங்க. சுடரில் காமிக்கும் போது அந்த வெப்பத்தினால் என்ன ஆகுதுன்னா, அந்த உலோக உப்புக்களில் இருக்கக்கூடிய இணைதல் எலக்ட்ரான், வெளியூட்டு பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்னென்னா அதை விட அதிகமான உயர் ஆற்றல் மாற்றத்துக்கு ஜம்ப் ஆகும், கிளர் விட்டு அங்கே போகும். அப்புறம் என்னாகும் அப்படின்னா, வெப்பநிலை குறையும் பொழுது அந்த உயர்ந்த ஆற்றல் பெற்ற அந்த எலக்ட்ரான் ஆற்றலை இழந்துட்டு பழைய இயல்பான ஆற்றல் மட்டத்துக்கு திரும்பும். அப்போ இந்த வெளியிடக்கூடிய அந்த அதிகப்படியான ஆற்றல் பார்த்திங்கன்னா ஒளியாக வெளியிடும், வெளிச்சமாக. ஓகேங்களா. இந்த ஒளியினுடைய அலைநீளம் பார்த்திங்கன்னா இந்த கட்புலனாகும் பகுதியில் அட்டவணையில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அதை நிறமாக தெரியுது. நம்ம அடுத்த வகுப்பில் லித்தியத்தின் தனித்துவமான பண்பு பற்றியும், அப்புறம் லித்தியம், பெரிலியம், மெக்னீசியத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பற்றியும், அடுத்தது மூலைவட்ட தொடர்பு பற்றியும், இங்கெல்லாம் 3ஆம் படத்திலே பார்த்த மூலைவட்ட தொடர்புலாம் அதை பற்றியும், கார உலோகங்களுடைய வேதி பண்புகள் பற்றியும், இதெல்லாம் கார உலோகங்களுடைய வேதி பண்புகள் அதை பற்றியும், அப்புறம் ஒடுக்கிற செயல் பற்றியும், கார உலோகங்களுடைய பயன்கள் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. கார உலோகங்களுடைய சேர்மங்களுடைய பொதுவான பண்புகள் கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா. இதில் ஏதாவது 1 மார்க் ஏதாவது கேட்கலாம். அடுத்து ஆக்சைடு ஹைட்ராக்சனுடைய பண்புகளும், ஆக்சோ அமில உப்புக்கள் பற்றியும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.